சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட வரும் ஆசிரியர்களை வழியிலேயே கைது செய்து தற்பொழுது போலீசார் ஈடுபட்டிருக்கின்றனர். பதவி உயர்வை பறிக்கும் அரசாணை 243 ரத்து செய்யக்கோரி ஆசிரியர்கள் தற்பொழுது போராட்டங்களை அறிவித்துள்ள நிலையில் 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் சங்கங்கள் சார்பில் தற்பொழுது டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர்கள் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு போராட்டத்தை முன்னெடுத்துள்ள நிலையில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை போலீசார் கைது செய்யக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை டிபிஐ வளாகத்தை முற்றுகையிட வரும் ஆசிரியர்களை வழியிலேயே தடுத்து நிறுத்தி தற்பொழுது போலீசார் அவர்களை கைது செய்யக்கூடிய நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இதுகுறித்தான முழு விவரங்களையும் பகிர்ந்துக்கோங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாடுகளை கலந்து மத்திய அரசு ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று முதல் 3 நாட்களுக்கு தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டுக்குழுவினர் பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருந்தார்கள். அதற்காக ஏராளமான ஆசிரியர்கள் நுங்கம்பாக்கம் திரண்டிருந்த நிலையில் அவர்களை முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கு முன்பாகவே காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே மாதிரியான பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை சந்தித்து அவர்கள் மனு அளித்திருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் பள்ளி கல்வித்துறை எடுக்கவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. பல காலமாக போராடி வருகிறோம். ஏற்கனவே 2021 தேர்தல் சமயத்தில் திமுக தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம், மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்குவோம் என்றெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள். அதனால்தான் அவர்களுக்கு வாக்களித்தோம். ஆனால் தற்பொழுது அந்த எந்த விதமான கோரிக்கையும் ஏற்காமல் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களை புறக்கணிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. வலுக்கட்டாயமாக போலீசார் அவர்கள் அந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக அவர்கள் கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றி அவர்கள் தனியார் திருமண மண்டபத்தில் கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே போலீசார் இந்த போராட்டத்திற்கு அனுமதி கேட்டிருந்தார்கள், ஆனால் அனுமதி வழங்கவில்லை. இந்த நிலையில்தான் அனுமதி இல்லாமல் போராட முடியாது என்று ஏற்கனவே போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் போலீசாரும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த கைது நடவடிக்கை காரணமாக நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகம் ஒரு பரபரப்பாக காணப்படுகிறது. ஏற்கனவே அவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்படக்கூடிய இந்த நிலையில் மேலும் ஆசிரியர்கள் தொடர்ந்து வருவதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அங்கு போடப்பட்டிருக்கிறது. ஏராளமான காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.